வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு போகி பண்டிகை. நம்மளுடைய பழைய சோகங்கள், கஷ்டங்கள், நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு நெருப்புல போட்டு எரிச்சுட்டு புதிய வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வருஷம் நமக்கு வெற்றி, சந்தோஷம், ஆரோக்கியம், எல்லாரும் லைஃப்ல நல்லபடியா முன்னேறணும் அப்படின்னு நான் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள். ஊருக்கு கிளம்புறோம். ஏன்னா நாளைக்கு தமிழர் பண்டிகையான பொங்கல் இல்லையா, அதனால நாங்க ஊருக்கு போறோம். நம்ம லைஃப்ல இந்த சிட்டி வாழ்க்கை இதையே வாழ்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு நம்ம பார்த்துட்டு இந்த பொங்கல் பண்டிகைக்கு தானே நம்ம ஊர்ல போய் செலிப்ரேட் பண்ண முடியும். சோ நம்ம ஊருக்கு போறோம். ரெடி ஆயாச்சு. இப்போ இங்க இருந்து கிளம்ப போறோம். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நேற்று நைட்ல இருந்து எல்லாம் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 2-3 days அங்க போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ண போறோம். நிறைய பிளானிங்ஸ் இருக்கு. எல்லாம் இப்பவே ஒன்னொன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அங்க போயிட்டு பிளான் ஏதாவது மாறிச்சுன்னா, அதனால அங்க போயிட்டு ஒரு இடத்துக்கு போறப்பையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். ஓகேயா? இப்ப கிளம்புறோம் சொந்தங்களே. வழியில போறப்பெல்லாம் நம்ம பேசிட்டே போலாம். ரெடி மாமா? இல்ல மாமா, பேக் பண்ணியாச்சு. இருந்தாலும் எல்லாம் இருக்கா, எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும்ல. அதனாலதான் ஒரு நாள்னா சரி. முன்னாடி எல்லாம் நம்ம போறப்ப இந்த ஒரு பேக் மட்டும்தான் கொண்டு போவோம். இப்ப போய் 3 நாள் இருக்க போறோம். என்ஜாய் பண்ண போறோம் 3 நாள் ஜாலியா. வருஷத்துல இந்த மாதிரி கிடைக்கிறது ஒரு நாள் தானே. அதனாலதான் எக்ஸ்ட்ரா ஒரு பேக் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய பேக் ஆயிடுச்சு. ஸ்வெட்டர் மட்டும் என்னோட எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டா கிளம்பிடலாம். அவ்வளவுதான் கிளம்பியாச்சு. வெளியில வெயில் இருக்கு. வெயில் இருந்தாலும் குளிர் இருக்கு. அதனால ஸ்வெட்டர் போட்டிருக்கேன். செக் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, ஏன்னா 3 நாள், அதனால எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பலாம். ஆயிடுச்சு. வந்துட்டேன். பேக் வேணாம்ல மாமா, அங்க போய் வச்சுக்கலாம்ல. அவ்வளவுதான் கிளம்பியாச்சு. சார்ஜர் எல்லாம் எடுத்தாச்சு இல்ல? எதுவும் வேணாம் எக்ஸ்ட்ரா. பவர் பேங்க்கு எதுக்கு இது எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், எடுத்துக்கலாம். பண்ணியாச்சு. அவ்வளவுதான் கிளம்பலாம். பாய் பாய் சொந்தங்களே. வழியில பேசிட்டே போலாம். பாய். நல்லா வெயில் வாணியம்பாடிக்கு வந்தாச்சு. வாணியம்பாடி ஹைவேல தான் நிக்கிறோம். மேல
பாலத்து மேல நிக்கிறோம். வாணியம்பாடி வந்தாச்சு. இப்ப அடுத்து ஆம்பூர் போகணும். ஆம்பூர் போறது எதுக்கா அப்படின்றது நீங்களே கெஸ் பண்ணிருக்கீங்க. பிரியாணி, மெயினா பிரியாணி சாப்பிட போறோம். அதுக்காக தான் போறோம் ஆம்பூருக்கு. ஆம்பூர்ல போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வேலூருக்கு. இப்ப நம்ம போறது வேலூருக்கு தான். எப்படியும் இங்க இருந்து 1.5 மணி நேரம் ஆயிடுமாமா. 1.5 மணி நேரம் ஆயிடும். ஏற்கனவே 1 மணி நேரமா 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தாச்சு. இப்ப போய் தெம்பா சாப்பிட்டுட்டு, அதனாலயே பிரியாணி சாப்பிடணும்ன்ற ஐடியா ஆம்பூர்ல. அதனாலே கிளம்பும் போதே நாங்க டீ குடிச்சுட்டுதான் கிளம்பணும். இப்ப போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே ஊருக்கு போக வேண்டியதான். ஓகே, பகை சொந்தங்களே, பிரியாணி சாப்பிட்றப்ப பார்க்கலாம். பாய். ஆம்பூர் வந்தாச்சு. பிரியாணி கடைக்கும் வந்தாச்சு. பிரியாணியும் ரெடி கொடுத்துட்டாங்க. சாப்பிட போறோம் இப்ப. மட்டன் பிரியாணி வாங்க சாப்பிடலாம். நல்லா சூடு சூடா இருக்கு. உங்களுக்கும் டயட்டா? அதெல்லாம் பிரியாணிக்கு முன்னாடி தோத்து போயிடும். பிரியாணிக்கு முன்னாடி டயட் எல்லாம் நோ. ஆம்பூர் பிரியாணி தான். உண்மையிலேயே தனி டேஸ்ட் தாங்க. வேற எங்கேயுமே இந்த டேஸ்ட் வராது. இப்போதான் ரெடி ஆயிருக்கு. வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அடுத்து 65 மட்டன் பிரியாணிக்கு சிக்கன் 65 சொல்லியிருக்கோம். ஆன் தி வே வந்துட்டே இருக்கு.